நாளை 2026 புத்தாண்டு பிறப்பதையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை மிகுந்த புத்தாண்டாக 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றம், தேசிய கல்விக் கொள்கை வழியாக தமிழ்நாட்டின் மீது இந்தி, சமஸ்கிருதம் திணிப்பு, வாக்குரிமையை பறிக்கும் SIR நடவடிக்கை ஆகியவற்றை எதிர்த்து சட்ட ரீதியான போராட்டம் மற்றும் களத்திலும் கூட்டணி கட்சிகளுடன் துணையுடன் திமுக போராடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், 2026 ஆங்கில புத்தாண்டில் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கவும், மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாகவும், இதன் மூலம் மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற்று ஒளிமயமான எதிர்காலம் அமைய வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், 2025ஆம் ஆண்டின் கடைசி நாளான இன்று புது வருடத்தை வரவேற்க நாம் அனைவரும் ஆவலோடு காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் நடந்த சம்பவங்களை திரும்பி பார்த்து என் மீது அளவற்ற அன்பு செலுத்தி ஆதரவு அளித்த கன்னியாகுமரி மக்களுக்கு நன்றி கூறுவதாக தெரிவித்துள்ளார். இந்த வருடம் என் மீது நம்பிக்கை வைத்து பல பொறுப்புகளை வழங்கிய காங்கிரஸ் தலைமைக்கு நன்றி கூறியுள்ளார். காங்கிரஸ் குடும்பத்தின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக விஜய் வசந்த் குறிப்பிட்டுள்ளார்.